வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு தான். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செம்ம டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். வழக்கமாக பண்ணுற மட்டன் குழம்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 20 பல் தோல் உரிச்ச பூண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இது மாதிரி சாப் பண்ணி சாப்பிட மாட்டோம் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விடுது எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தயிர் தான். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் தக்காளியோட ஃப்ளேவர் இதில் அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான் தயிர் ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா உங்கள் கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃப்ளேவர் கோகோனட் ஆயில் தான், சூப்பராக இருக்கும். கோகோனட் ஆயில் பிடிக்காதவங்க நீங்கள் வழக்கமாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கறி முழுங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஜஸ்ட் கறி முழுங்குற அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கறி எந்த அளவுக்கு வேகுன்றதை கடைக்காரர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதாவது எவ்வளோ விசில் வைக்கலாம் அப்படின்றத மட்டன் வாங்கும் போதுமே கேட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து லைட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே பவுடராக பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தோலோட பூண்டு, அதாவது பூண்டு உரிக்காமல் தோலோடு இருக்கிற பூண்டை ஒரு 5 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் கூட கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதில் நீங்கள் கறி மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், இட்லி தோசைக்கு எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த டைமில். ஸோ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஹை ஃப்ளேமில் மூடி எதுவும் போடாமல் அப்படியே வேக வச்சு ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரேவியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மட்டன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.